தளபதி விஜயோட இந்த இவ்வளவு பெரிய மகத்தான வெற்றிக்கான காரணம் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு பிஹைண்ட் த சீக்ரெட் என்ன அப்படிங்கிற ஒரு டீடைல்டு வீடியோ தான் இந்த வீடியோ. எனக்கு வந்து நேத்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுல வந்து டிவிகே ஜெயிச்சிட்டாங்க, டிவிகே வந்து 108 இடங்கள்ல வென்றிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்ல. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம்ல, வரதுக்கு முன்னாடி சொல்லிக்கலாம்லப்பா நினைக்கலாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, எனக்கு பெரிய ஆச்சரியம் எப்போ அப்படின்னா, ஏப்ரல் 22ஆம் தேதி அந்த நைட் ரீல்ஸ் வந்துச்சு பாத்தீங்களா. சென்னை கிளாம்பாக்கத்துல வந்து அவ்வளவு கூட்டம், பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் வந்து டிவிகே டிவிகேன்னு கத்துறாங்க, மக்கள் சண்டை போடுறாங்க, பஸ் பத்தல, ஊருக்கு போகணும், ஓட்டு போட போகணுங்கிறது. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூர் சிங்கானூர் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து கூட்டம், அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியவே அந்த ரோடு ஃபுல்லா மறைச்சு பஸ் வரல, பஸ் பத்தல அப்படின்னு சொல்லி. அதாவது எனக்கு விவரம் தெரிஞ்சு ஓட்டு போட இவ்வளவு இதெல்லாம் இல்ல. இவ்வளவு வெறித்தனமா எப்படி சொல்ல, ஒரு தீபாவளி பொங்கலுக்கு பஸ் அப்படி அடிச்சு புடிச்சு ஏறி ஊருக்கு கிளம்புவாங்க ஒரு ஆட்களும். அப்படி வெறித்தனமா கிளம்புறதெல்லாம் இதுவரைக்கும் எந்த எலெக்ஷன் நான் பார்த்தது கிடையாது. எந்த ஒரு எலெக்ஷன்லயுமே எனக்கு விவரம் தெரிஞ்சு இப்படிலாம் போனது கிடையாது. இதே மாதிரி ரொம்ப சீரியஸான டைமா இருந்திருக்கு. இப்ப 2017 அந்த டைம்ல பாத்தீங்கன்னா, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு அந்த டைம்லயே ஆகட்டும். அப்புறம் அதே டைம்ல தான் ஃபெனிக் ஜெயராஜோட அந்த கொலை வழக்கு அந்த டைம் தான் நினைக்கிறேன். அந்த லாக்டவுன் அந்த டைம்ல அது அந்த பிரச்சனையாகட்டும். ஏடிஎம்கே மேல மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருந்துச்சு. அப்போ 2021ல மக்கள் வந்து டிஎம்கேக்கு ஆதரவு கொடுத்து டிஎம்கே ஜெயிச்சாங்க. முதல்வர் ஸ்டாலின் அவங்க வந்து சிஎம் ஆனாங்க. ஓகேவா? அப்படி இருந்தப்ப கூட டிஎம்கேக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுக்காக 2021ல எந்த ஒரு அரக்க பறக்க எனக்கு எப்படி சொல்லணும்னா, அ இப்போ ஒரு ஒரு போராட்டம், ஒரு லாக்டவுன் டைம்ல அந்த மாரி ஒரு ஊருக்கு பொங்கல், தீபாவளிக்கு ஒரு ஒரு பெரிய நியூ இயருக்கு இந்த மாரி இதுக்கு லீவுக்கு அப்படி ஊருக்கு கிளம்புவாங்க. அந்த மாரிலாம் இதுவரைக்கும் படையெடுத்தது கிடையாது. அதுவும் ஒரு எலக்ஷனுக்கு. உண்மை. அதாவது ஒரு எலக்ஷனுக்கு ஓட்டு போடணும், ஜனநாயக கடமை ஆட்டம் எல்லாமே உண்மைதான். ஆனா இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான மக்கள் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. எனக்கு விவரம் தெரிஞ்சு. இவ்வளவுலாம் அறக்க பறக்க எலக்ஷனுக்காக நான் வந்திருக்கேன். அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த எலக்ஷன்ல அப்படி நடந்துச்சு. அப்படிங்கிறப்பவே எனக்கு வந்து அதுவே எனக்கு வந்து விஜய் விஜய் வருகைக்கான காரணமா தான் இருக்கும். விஜய் வந்தனால தான் இப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு நினைச்சேன். இன்னொன்னு அது வந்து விஜய்க்காக எப்படி சொல்ல முடியும் நீ? என்டிகேக்காக சொல்லலாம்ல, இல்ல டிஎம்கேக்காக சொல்லலாம்ல, இல்ல ஏடிஎம்கேக்காக நீ சொல்லலாம்லப்பான்னு நினைக்கலாம். ஏடிஎம்கே, டிஎம்கே இவங்களுக்காக ஓட்டு போடவா இந்த கூட்டம் இவ்வளவு அரக்க பறக்க நினைக்கிறீங்க? இல்ல உண்மையாவே நான் கேட்கிறேன். அ அப்படின்னா இதுக்கு முன்னாடி எத்தனை எலெக்ஷன் நடந்திருக்கு? அத்தனை எலெக்ஷன்லயும் இவ்வளவு கூட்டம் வந்திருக்கா? இல்ல அத வந்து எந்த ஒரு இதுலயுமே பயங்கரமா ஒரு ரீச் பண்ணலையா? ஒரு பேசு பொருளா, ஒரு ட்ரெண்ட் பண்ணலையா? எந்த ஒரு நியூஸ் சேனலும் கேட்கிறேன். அவ்வளவு கூட்டம். எனக்கெல்லாம் என்ன இப்படி ஒரு எலக்ஷன் ரைட் எலக்ஷன் ஓட்டு போடணும் இவ்வளவா? அப்படிங்கிறப்பவே விஜய் அந்த ஏப்ரல் 22ஆம் தேதி நைட்டே அந்த ஒரு இது பண்ணிட்டாப்ல. அதுவே எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு இதா இருந்துச்சு. அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறம் மறுநாள் காலைல பாத்தீங்கன்னா நிறைய பேரு ஒயிட் ஷர்ட், சாண்டில் கலர் பேண்ட் அந்த மாதிரி போனது. நிறைய பேர் குரூப்பா ஒரு 20, 30 பேர் அதே காஸ்டியூம்ல போனது. இது வந்து அவங்க தங்களை அடையாளப்படுத்திக்கிறது வேற. இன்னும் சில பேர் பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே இல்லாம தான் ஒரு ஃபேமிலியா எப்படி சொல்ல, அம்மா, அப்பா எல்லாருமே கொள்கைலாம் விஜய் வந்ததுக்கு அப்புறம் விஜய் ஓட்டு போடுறோம். ஓட்டு போட ஃபேமிலியா போய் இது பண்ணது, அவங்க எல்லாம் போனது. இன்னும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரீல்ஸ்ல ஃபாரின்ல இருந்து நான் எங்க அண்ணனுக்காக ஓட்டு போட வந்திருக்கேன்னு சொல்லி நம்ம நிறைய பேரை பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம்லயே எலெக்ஷன் டே. அதனால இம்மீடியட்டா டிக்கெட் புக் பண்ணி நான் சென்னைக்கு கிளம்புறேன். அண்ணாவுக்கு ஓட்டு போட போறேன். எலெக்ஷன் என்னோட ஜனநாயக கடமை ஆற்ற போறேன். அவங்கலாம் பாத்தீங்கன்னா 2, 3 வருஷம் ஊருக்கு வராதவங்களா இருக்காங்க. அவ்வளவு அதாவது எலெக்ஷன் ஓட்டு போட வந்தது. இது எல்லாம் வந்ததுக்கான காரணம் விஜய்க்காக தான். அவங்களே சொல்றாங்கல்ல, நான் விஜய் அண்ணாக்காக தான் வரோம். எல்லாமே அண்ணனுக்காக தான். அந்த மாதிரி விஜய் மேல நம்பிக்கை இருக்கு. அப்படி வராங்க. நிறைய பேர் நானும் ரீல்ஸ் பார்த்தேன். 500, 600 கிலோமீட்டர் இன்னைக்கு ஹெவி ஒர்க் இன்னைக்கு மார்னிங். நான் ஐடி ஒர்க் முடிச்சிட்டேன். நைட்டு பஸ். காலையில ஓட்ட போட்டு திரும்ப நான் கிளம்பணும். இங்க வரணும். அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு ஹெக்டேக்கான அவங்களோட ஷெட்யூல்லையுமே ஓட்டு போறத விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இன்னொரு ஆள்லாம் பயங்கரம். வண்டியில வந்து ஒய்ஃபோட போயிருக்காங்க. ஒய்ஃபுக்கு மதுரையில ஓட்டு, ஹஸ்பண்டுக்கு வந்து கன்னியாகுமரியில ஓட்டு. மதுரையில ஓட்டு போட்டு அவர் அர்ஜுனர் வில்லு பாட்டு போட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஏமா போய் 6 மணிக்குள்ள இது பண்ணிடணும் அப்படின்னு. விஜய் அவர்களுமே இந்த இதை புரிஞ்சுக்கிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கோரிக்கை வச்சாங்க. கொஞ்சம் ஒரு மணி நேரமோ இல்ல 1.5 மணி நேரமோ எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு பஸ் கிடைக்கல அப்படின்னு. அங்க நிறைய பேர் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மறுநாள் காலையில. சரி இந்த போராட்டம் பண்ணவங்க விஜய் ஃபேன்ஸ் தானே, சின்ன சின்ன பையனாங்க கிடையாது, ஃபேமிலியா ஒரு தடவை அம்மா அப்பா சண்டை போடுறாங்க அங்க டிப்போல இருக்கிறவங்க கிட்ட. என்ன பஸ் வர மாட்டேங்குது, எங்க ஓட்டு போட தடுக்கிறீங்களா, பஸ் பத்தல, இத்தனை பேர் நாங்க இருக்கோம், பஸ் அரேஞ்ச் பண்ணுங்க, அப்படி போதிய பஸ் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி அவ்வளவு ஒரு பெரிய இதாச்சு. அப்பவே எனக்கு வந்து விஜய் ஏதோ ஒரு பண்றாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு.
இப்ப எனக்கு என்ன சர்ப்ரைஸா இருந்திருக்கும் அப்படின்னா, இப்ப விஜய்க்கு இங்க ஒரு சீட்டு கூட கிடைக்கல. இந்த எலக்ஷன் ரிசல்ட்ல ஒரு சீட்டு கூட அவங்க ஜெயிக்க முடியலன்னா சர்ப்ரைஸா இருந்திருக்கும். என்னடா எங்கடா கிளம்பி போனீங்க? கூட்டம் கூட்டமா கிளம்பி போனீங்களாடா? சிங்கானூர் பஸ் ஸ்டாண்ட்ல அவ்வளவு பெரிய கூட்டம் மொச்சுக்கிட்டு இருந்தீங்களாடா? அதே மாரி கிளம்பாக்கத்துல மொச்சீங்க. நெறைய பேர் ஃபாரின்ல இருந்து வந்தீங்களாடா? அப்ப யாருக்குடா ஓட்டு போட்டீங்க? அப்ப நீங்க யாருக்கா ஓட்டு போட வந்தீங்க? இங்க வர ரீல்ஸ்ல விஜய் விஜய்ன்ட்டு இங்க வந்து மாத்தி குடுத்துட்டீங்களா? அப்படிங்கிறதும் வந்திருக்குமே தவிர, எனக்கு கொஞ்சம் கூட விஜய் அவங்க இவ்வளவு பெரிய சக்சஸ் வாங்குனதுல சந்தே எனக்கு பெருசா சர்ப்ரைஸ் இல்ல. எப்படி விஜய் கிடையாது. ஏன்னா அவங்க இப்படிதான் பண்ணியிருக்காங்க. இந்த இன்புட் கிடைச்ச அவுட்புட் தான் இது அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. இன்னொன்னு விஜய் அவர்கள் கிட்ட நேச்சராவே ஒரு ஒரு இது இருக்கு. அவங்க கிட்ட ஒரு ஒரு சுபாவம் இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த அமைதிங்கிறது. பெருசா விஜய் அவங்க வந்து இந்த இந்த ரியாக்ட் பண்றதெல்லாம் ரொம்ப கம்மி. எதுலயுமே ஒரு ஒரு சண்டைக்கு போறது, ஒரு கத்துறது, அதெல்லாம் ரொம்ப கம்மி. நம்ம இந்த பிரச்சாரம் பண்ற பார்க்குறோம்ல, மாநாட்டுல, இந்த மதுரை மாநாட்டுல, அந்த விக்கிரவாண்டி மாநாட்டுல, ஒவ்வொரு ஒவ்வொரு இடங்கள்லயும் அவரு அந்த ரோட் ஷோ டைம்ல பேசுறது எல்லாமே திரைப்படங்கள்ல பேசுற மாரி தான். ஓகேவா? அதுவே அவங்க ரொம்ப அந்த ஆஃப் கேமரால பார்த்தீங்கன்னா, அவங்களோட இது ரொம்ப அமைதியா இருக்கும். எல்லா டைரக்டரும் சொல்றது என்ன அப்படின்னா, விஜய் சார் ரொம்ப சைலன்ட்டான ஒருத்தர். ரொம்ப அமைதியா இருப்பாப்ல. அவர்ட்ட வந்து இந்த ஆன் கேமரால இருக்கிறதுல பாதி கூட ஆஃப் கேமரால இருக்கு. ரொம்ப சைலன்ட்டா சேர் எடுத்து உட்கார்ந்து, அவரோட சுபாவமே ரொம்ப சைலன்ட்டா, ஹம்பிளா சவுண்டே ரொம்ப அமைதியா இருக்கும் அப்படிங்கிறது. நானும் என்ன நினைச்சேன், ஃபர்ஸ்ட் அந்த விக்கிரவாண்டி மாநாட்டுல அவரு பேச போறாப்ல அப்படின்னோனே, விக்கிரவாண்டி மாநாட்டுல அவர் வந்து என்னை நெஞ்சில் வாழ வைக்கும் அப்படின்னு வாய்க்குள்ளே முடங்கி இருந்தாப்லனா எப்படி? ஏன்னா அவ்வளவு கூட்டம் இருக்கு. மக்கள்லாம் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு படையெடுத்து போறாங்க. இவர் இந்த இடத்துல போய் கோழி கொத்துன மாதிரி பேசிட்டு இருந்தாருன்னா பாக்குறேன் தூங்கிருவானே நினைச்சேன். ஆனா வந்தப்பவே ரன்னிங்க போட்டு ஒரு லைட்டா ஒரு 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 ஓட்டத்தை போட்டாரு. போட்டு அந்த அவங்க குடுக்குற அந்த துண்டை தூக்கி வாங்கி தோல்ல எல்லாத்தையும் தோல்ல போட்டுட்டாப்புல. நெத்தியில ஒரு பெரிய துண்டை டைட்டா கட்டினாரு. வந்த உடனே வாங்கு வாங்குன்னு வாங்கினாரு. ரொம்ப கிளியரா அவரோட இதை அறிவிச்சாரு. ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. இந்த 2 வருஷத்திலேயே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நான் கட்சி ஆரம்பிக்க போறேங்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லயே ஒரு சில கேள்விகள் பதில் சொல்லிட்டாரு. என்ன அப்படின்னா, அதாவது எல்லாருமே சொல்றது என்ன அப்படின்னா, இவர் சினிமாக்காரரு, சினிமா நடிக்கிறாரு, எப்படி அரசியலுக்கு வருவாரு? அரசியலுக்கு வந்தா சினிமா நடிப்பாரா? அப்படிங்கிற கேள்வி வைப்பாங்கல்ல. அந்த ஃபர்ஸ்ட் நோட் பேட்லயே விட்டுட்டாரு. சினிமால இனிமே நடிக்க போறது கிடையாது. இப்ப கோட் படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு அடுத்து ஒரு படம் நான் பண்ணணும். சைன் பண்ணிட்டேன். அந்த படத்துக்கு அப்புறம் முழு நேர அரசியலுக்கு நான் வந்துருவேன். அப்படிங்கறத அப்பவே சொல்லிட்டாரு. ஒரு கேள்வி ஓவர். இன்னொன்னு நாங்க வந்து வந்து திமுக தான் என்னோட என்னோட அரசியல் எதிரி. பிஜேபி தான் என்னோட கொள்கை எதிரி அப்படிங்கிறதையுமே அறிவிச்சிட்டாரு. ரொம்ப ஹானஸ்டா அவரோட அவரோட வேலைகளை அவரு ரொம்ப இதா பார்த்திருந்தாப்புல. அது எந்த இடத்துலயுமே அது வந்து அவரு அதை விடவே இல்லை. அது மாதிரி தமிழக வெற்றி கழகம் கட்சி நேம் அறிவிச்சாரு. இந்த மாதிரி எல்லாரும் வாங்க இப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங் அது அடுத்தடுத்து ஃபர்தரா அவரோட வேலைகள் நடந்துகிட்டே இருந்துச்சு. விஜய் அவங்க வந்து விஜய் அவங்கள பிராண்ட் பண்றதுக்கு இப்ப பொதுவா இந்த மாதிரி ஒருத்தர் வராங்க அப்படின்னா தமிழக மக்கள் நம்மளுமே நமக்கெல்லாம் இந்த குறை இருக்கு இல்லைன்னா சொல்லக்கூடாது. நம்மளுமே ஒருத்தர் வரா என்ன பண்ணுவோம்? அவர் ஜாதி என்னன்னு பார்ப்போம். ரைட்டா? இப்ப வந்து ஒண்ணு அவங்களே அடையாளப்படுத்திட்டு வருவாங்க. சினிமா அரசியலுக்கு வரவங்க. இல்லன்னா நம்மளா கண்டுபிடிப்போம். நம்ம அதுலதான் நம்ம பெரிய வேலைகள் பார்ப்போம். அவங்க என்ன ஆளுக? அவங்க என்ன ஆளுங்கன்னா, அவங்க என்ன ஆளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நம்ம ஆளுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்படின்னு ஒரு ஒரு பெரிய கால்குலேட்டிவ் மைண்ட் செட்ல போவோம்ல. அவங்க நல்லவங்களா? அவங்க பண்ணுவாங்களோ யோசிக்க மாட்டோம். அவங்க இன்ன ஆளுக. இன்ன ஆளுன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப நம்ம நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கணும். அவர் நம்ம ஆளுக்கு எதிர்த்தானவர். இந்த மாதிரியான ஒரு பயங்கர முற்போக்கான ஒரு ஒரு கொள்கைகள் எல்லாம் நம்ம வச்சிருப்போம். அது எதுலயுமே அவர் சிக்கல. இந்த மாதிரி ஒருத்தர் வராரு அப்படின்னா, பொதுவாவே பிஜேபியா இருக்கட்டும், இல்ல டிஎம்கே திராவிட கட்சிகளாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திராவிட கட்சிகள் அவங்களை எப்படி பிராண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க ஒரு பிஜேபி, இவர் ஒரு இந்துத்துவத்தை தூக்கி பிடிக்கிறவரு, அவங்களோட சப்போர்ட்டர் அப்படிம்பாங்க. அவங்க பிஜேபி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு கிறிஸ்டின். அப்ப மைனாரிட்டி பீப்புள் இவங்க வந்து இந்துத்துவத்துக்கு எதிரானவங்க. இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இந்துக்களுக்கு எதிரானவர் இவரு அப்படின்னு சொல்லி பிராண்ட் பண்ணுவாங்க. இந்த எந்த பிராண்டிங்லயுமே சிக்கல் அவரு. வந்த உடனே அடி, டிஎம்கேக்கு அடி, பிஜேபிக்கு அடி. இப்ப இவர் அடிச்சு அவர் அடிக்கலன்னா இவர் அவங்க ஆளு. அதனால தான் நமக்கு அடிக்கிறான்பாங்க. அவர் அடிச்சு இவர் அடிக்கலன்னா இவர் அவங்க ஆள் மேல 2 பேருக்கும் குத்து. இவர் அரசியல் எதிரி, அவர் கொள்கை எதிரி. ஓப்பன் அடிச்சிட்டாப்லயா? இந்த இது முடிஞ்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, விஜயா வாண்டடா எந்த இடத்துலயும் அவரோட நெகட்டிவிட்டி சம்பாதிக்கல. அது என்ன நெகட்டிவிட்டி சம்பாதிக்கல அப்படின்னா, இப்போ திருப்பரங்குன்றம் அந்த இஷ்யூ இருக்கு. எல்லாருமே கேட்டது என்ன அப்படின்னா, திருப்பரங்குன்றத்தை பத்தி ஏன் விஜய் வாய் திறக்கல? அவங்க வந்து சமூக நீதி பேசுறாங்கல்ல, சோசியல் ஜஸ்டிஸ் பேசுறாங்கல்ல, அவங்க வாயை திறக்கணும்ல அப்படின்னாங்க. அவர் பேசவே இல்ல. கவின் ஆணவ படுகொலை பத்தி அவங்க பேசியிருக்கணும்ல, இது தப்பு இல்லையா அப்படின்னாங்க. அவர் பேசவே இல்ல.
சப்போஸ் அவர் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க, ஏதாவது ஒண்ணு விடுறாங்க அப்படின்னா அது ஒரு தரப்புக்கு சப்போர்ட்டாவோ இன்னொரு தரப்புக்கு அகைன்ஸ்டா இருந்துச்சுன்னா அந்த இன்னொரு தரப்பு பீப்புள் வந்து இவருக்கு மேல நெகட்டிவிட்டி காட்ட ஆரம்பிப்பாங்க. அவங்க எல்லாம் இவருக்கு அகைன்ஸ்டா ஓட் போடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்கு வருவாங்க அப்படிங்கிற இடமே கொடுக்கல. அவங்க அவங்க பண்ணது தப்பு சரி நான் பேச வரல. அவர் அதுக்கு இடம் கொடுக்கலாம்னு சொல்ல வரேன். அதுக்கான ஸ்பேஸ் அவர் கொடுக்கல. விஜய் வந்து நம்ம கம்யூனிட்டிக்கு எதிரானவர், நம்ம கம்யூனிட்டி சப்போர்ட்டர் அவர் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்கு அவருக்கு இடம் கொடுக்காம அவங்க அவங்களோட இதுல இருந்துகிட்டனால எல்லாருக்குமே விஜய் பிடிச்சிச்சு. சினிமால இருக்கிறப்ப விஜய்க்கு எப்படி எல்லா ஃபேன்ஸும் சப்போர்ட் பண்ணாங்க, எல்லா ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணாங்களோ அரசியல் வந்தப்ப எல்லா கம்யூனிட்டி பீப்புள் எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னொன்னு விஜய் வைக்கிற ஒரு காமனான விஷயம் என்ன அப்படின்னா அவர் வந்து பிரஸ் பீப்புளை சந்திக்கவே இல்லை. ஒரு ஒரு மீடியால அவர் வந்து இன்டர்வியூ கொடுக்கட்டும் அவரோட இது தெரிஞ்சிடும் அப்படின்னாங்க. உண்மையாவே மற்ற கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் எத்தனை பேரு பிரஸ் மீடியால கொடுத்துட்டு இருக்காங்க? சில பேர் கொடுக்குறாங்க, எல்லாருமே கொடுக்குறாங்களா? பிரஸ் பீப்புள் ஒன்று கேட்குறாங்க, கையில ஒரு பேப்பர் வச்சிருக்காங்க, பேப்பர்ல பார்த்து சொல்றாங்க. இது வந்து எல்லாருக்கும் இதுதான். எதுக்கு அவர் கொடுக்கணும்? ரங்கராஜ் பாண்டே ஒரு விஷயம் சூப்பரா சொல்லியிருந்தார். எதுக்கு மீடியாவுக்கு வந்து அவர் வந்து இன்டர்வியூ கொடுக்கணும்? மீடியாங்கிறது யார் அப்படின்னா இந்த மாதிரியான அரசியல் தலைவர்களுக்கு மக்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜ் மாதிரி இவங்களோட கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மீடியம். அவருக்கு நம்ம தேவையே கிடையாது. அவர் என்ன ஒரு விஷயம் இன்னைக்கு காலையில சின்னதா ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது கன்னியாகுமரியில் இருக்கவங்களுக்கும் சரி, கோடியக்கரையில இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்ல இங்கிட்டு கம்பம் குமுளியில இருக்கிறவங்க சொல்லி தமிழ்நாட்டோட 4 பக்கங்கள்லையும் இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிருது. இதுக்கு இடையில வந்து ஒரு மீடியா வந்து இந்த நியூஸ் வந்து பரவி இருக்கு, இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற தேவையில்லை. விஜய் அவங்க வந்து இப்ப இருக்கக்கூடிய அந்த அரசியல் ஆரம்பிச்ச அந்த இது வந்து அவங்க நீலாங்கரை அந்த வீட்டுல இருந்து துறைப்பாக்கம் வீடு அந்த வீட்டுக்கு அவங்க கார்ல போனாலே அது பெரிய டாக் ஆயிருது. இல்ல பனையூர் இருக்க அவங்க கட்சி ஆபீஸ்க்கு போனாலே ஒரு பெரிய டாக். அப்படிங்கிறப்ப மீடியா தேவையில்லை. அது எந்த இடத்துலயும் அவங்க கொடுக்கணும் கட்டாயம் கிடையாது. கண்டிப்பா நீங்க வந்து அரசியலுக்கு வரீங்கன்னா எங்களை சந்திச்சுட்டு தான் போகணும் கிடையாது. நான் ஸ்ட்ரெயிட்டா மக்கள்கிட்ட பேசிக்கிறேன். விஜய் அவங்களோட கொள்கை என்ன? நான் ஸ்ட்ரெயிட்டா மக்கள்கிட்ட பேசிக்கிறேன். எனக்கு ஓட்டு போட போறது மக்கள். இடையில யாரும் தேவையில்ல. நான் ஸ்ட்ரெயிட்டா மக்கள் கிட்ட என்னோட கோரிக்கைகளை என்னோட வாக்குறுதிகளை கொடுத்து நான் அவங்கள்ட்ட ஓட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு. அதே மாதிரி மக்களை சந்திச்சு அவங்களோட மாநாட்டை எல்லாத்தையும் கொடுத்தாரு. நிறைய ரோட் ஷோ நடந்துச்சு. இந்த திருநெல்வேலி நடந்தது, நாகர்கோவில் கன்னியாகுமரி அந்த சைடில் நடந்தது, அப்புறம் காரைக்குடிலாம் ரோட் ஷோ பண்ணாங்க. அவங்களோட ஃபேன்ஸ் அவங்கள வந்து பார்த்தாங்க. எந்த இடத்துலயும் ₹1 கூட செலவழிக்காம ஒரு கோட்டரோ ஒரு கோழி பிரியாணியோ எதுவுமே வாங்கி கொடுக்காம மக்கள் அவங்க சொந்த காசை போட்டு விஜயை பார்க்கறதுக்கு விஜய் நல்லது பண்றாரு அப்படிங்கிற மாதிரி விஜயுமே மக்கள் கிட்ட பேசுறப்ப என்னோட ஒரு இது என்னோட கெரியர்ல இது என்னோட உச்சம். கெரியரோட உச்சம் அப்படிங்கிறது அவரோட கெரியர்ல, விஜயோட கெரியர்ல இது ஒரு ஹை கிராஃப், ஒரு சேச்சுரேட்டட் பாயிண்ட். தெரி, பிகில், தெரி, மெர்சல், பிகில், சர்க்கார், மாஸ்டர், இப்போ கோட்டு, லியோ இந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே 100 கோடிக்கு மேல மாறி எல்லாம் 100 கோடிக்கு மேல. அப்படிங்கிறப்ப இது வந்து இப்ப நான் இருக்க டைம் என்ன மாதிரியான டைம் அப்படின்னா எந்த படம் நடிச்சாலும் நான் ஓடுற டைம். என் படத்துக்கு மினிமம் கேரண்டி இருக்க டைம். எனக்குன்னு ஒரு பெரிய மார்க்கெட் வேல்யூ வந்திருக்க டைம். அப்படிங்கிறப்ப இது என்னோட பீக். இந்த டைம்ல எனக்கு சினிமா வேணான்னு ஒதுங்கி வந்திருக்கேன் அப்படிங்கிறது எல்லா வழிகளையும் போய் அவங்க இப்போ போல மக்கள் கிட்ட பேசுனது அவங்கள மக்களுக்கு பிடிச்சிருக்கு. கண்டிப்பா விஜய் நல்லது பண்ணுவாரு, மக்கள் நம்புறாங்க, பிரச்சனையே கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் விஜயை வந்து அடுத்தடுத்து அவங்களை கொண்டு போனது. அது மாதிரி எந்த இடத்துலயுமே அவங்களோட பேரை அவங்களா குறைச்சிக்கல வாண்டடா. நம்மள ஆல்ரெடி கவின் ஆணவ படுகொலையை பத்தியோ திருப்பரங்குன்றம் பத்தியோ இந்த மாதிரி எந்த இடத்துலயுமே அவங்க ஸ்டேட்மெண்ட் வரல. ரொம்ப கான்சியஸா சில இடங்கள்ல இந்த நாங்குநேர்ல இடையில ஒரு இந்த ரோட்ல நின்னவங்கள வெட்டினாங்கன்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அந்த இதுக்கு விட்டுருந்தாங்க. மனசு ரொம்ப பதபதக்குது, நடந்திருக்க கூடாது. அந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்க வந்து அவங்களா அந்த கான்ட்ரவர்சிக்குள்ள இது பண்ணி பேசு போற ஆக்கல கண்டுக்கவே இல்லை. அவங்க வந்து ரொம்ப சைலண்டா இது பண்ணாங்க. இது மக்களுக்குமே நம்புனாங்க அவங்கள. இன்னொன்னு டிஎம்கே மேல இருந்த அதிருப்தி. சில விஷயங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் சில விஷயங்கள் அவங்க பண்ணது வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா வெளியே வந்து அந்த சட்டமன்றத்துக்கு தலைமை செயலகத்துக்கு வெளியவோ போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்கள். அந்த தூய்மை பணியாளர்கள் வந்து வெளியே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுடைய அந்த வேலைகளை வந்து நிரந்தர பணியாக்குங்கன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து அந்த டைம்ல கூலி படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ போட்டிருக்காங்க மாதிரி ஒரு இது பார்த்தேன்.
இதெல்லாம் தப்பு. இந்த மாதிரியான இவங்களோட இந்த செயல்பாடுகள்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி நிறைய இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா எனக்கெல்லாம் ஒரு சில ரீல்ஸ் பாக்குறப்ப பயங்கர ஷாக்கா இருந்துச்சு. நம்ம 2026 இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி. ஆஹ் திருவள்ளூர் நினைக்கிறேன். திருவள்ளூரையும் இன்னொன்னு தஞ்சாவூர் மாவட்டத்துல ஆஹ் ஒரு ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி இந்த சைடு இங்க வரக்கூடாது அப்படின்னு இப்பயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன். எனக்கு இது பழைய வீடியோ, இப்ப போட்ட வீடியோ. எங்க சைடு நீங்க வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு செவரு மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. 2026ல ஒரு சமூக நீதி பேசக்கூடிய கட்சி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு புரியல என்ன பண்றாங்கன்னு. ஒரு செவரு மாதிரி கட்டியிருக்காங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க எங்களுக்கு அங்க போக அனுமதி கிடையாது. நாங்க அந்த பாதையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி 2026 நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இத்தனை வருஷமா நம்ம என்ன மாதிரி சமூக நீதியை ஃபாலோ பண்ணோங்கிறது எனக்கு ஒரு ரீல்ஸா பாக்குறப்ப எனக்கு ஒரு பயங்கர ஷாக். என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் இந்த மாதிரியான சில அதிருப்திகள். விஜயோட வருகை இந்த நேரம் வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்தது கரெக்டான ஒரு நேரம். இதுக்கப்புறம் ஒரு 10, 15 வருஷம் லேட்டா வந்திருந்தாலோ, இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு 10, 15 வருஷம் லேட்டா வந்திருந்தாலோ, இவ்வளவு பெரிய சக்சஸ் வாங்கியிருக்க முடியாது. இதுக்கு முன்னாடி 10, 15 வருஷம் பாத்தீங்க அப்படின்னா 2015 அந்த டைம்ல 2015, 16 டைம்ல பாத்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அவங்க இருக்கிறாங்க. கலைஞர் அவங்க இருக்கிறாங்க. அவங்க அகைன்ஸ்டா விஜய் அவங்களால பண்றது ரொம்ப பெரிய டவுட். இன்னொன்னு இவங்களோட ஃபேன்ஸ் இந்த இளைஞர் பட்டம் யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த டைம்ல அவங்களுக்கு ஓட்டு ரைட் எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு அந்த டைம்ல கம்மியான வயசு அப்படிங்கிறப்ப அவங்களோட கரெக்டா அவங்களோட அந்த ஃபேன்ஸும் வளர்ந்து ஓட்டு ஐடி அந்த ஒரு இதுக்குள்ள வராங்க. தேர்தலுக்குள்ள வர டைம்ல இப்படி ஒண்ணு ஆரம்பிச்சது பண்ணது ரொம்ப ஒரு கரெக்டான டைம். அப்படியே மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. சரியான பிரிவிலேஜ். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர்லாம் ஆஹ் கட்சி ஆரம்பிப்பாங்க. கட்சி ஆரம்பிச்சுட்டு சின்னத்தை காட்டுவாங்க. சின்னத்தை காட்டிட்டு அதுக்கப்புறம் மக்கள் கிட்ட போய் நான் என் பேர் என்ன பேரு, நான் சின்ன வச்சிருக்கேன், நல்ல கருத்துக்கள் இருக்கா, கிடையவே கிடையாது. இங்க ஃபர்ஸ்டே விஜய் ஓப்பனா சொன்னா சினிமாவை யூஸ் பண்ணி விஜய் வந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போயிட்டாரு. விஜய் அவங்க தமிழ்நாட்டுல யாரா ஒரு ஆளுக்கு போட்டோ காமிச்சு தெரியாது நினைக்கிறீங்களா? விஜயோட போட்டோ காமிச்சு இவர் யாருன்னு கேட்டா தெரியாது நினைக்கிறீங்களா? அப்படிங்கிறப்ப எல்லாரும் விஜய் தெரியும். விஜய் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. நிறைய இடங்கள்ல ஓட்டு போட்டவங்க வந்து வேட்பாளர் பேருக்கா ஓட்டு போடல. அந்த வேட்பாளர் நல்லவரு, அவர் நம்ம தொகுதிக்கு நல்லது பண்ண கிடையாது. விஜய் வந்திருக்காப்புல, விஜய் நல்லது பண்ணுவாப்புல நம்பிக்கை. கட்சி பேரே சிலருக்கு தெரியாது டிவிக்கேன்னு. விஜய் கட்சி விசில் சின்னம் அந்த அளவு மக்களுக்கு ஒரு மக்கள்கிட்ட போய் தன்னோட விசிலையும் அந்த சின்னத்தையும் இதையும் கொண்டு போயிட்டாரு விஜய். ஏன்டா என்னால அந்த ஓப்பனா சொல்ல முடியாது. சொன்னார் பாத்தீங்களா மதுரை மாநாட்டுல சோழவந்தான் விஜய், திருமங்கலம் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய்னு. அது உண்மை. மக்கள் யாருமே விஜய் வந்து பெரம்பூரையும் திருச்சிக்காக தான் நிக்கிறாங்க. நம்ம சோழவந்தான் தொகுதிக்கு இவர் இவர் யாரு, நல்லவரா, இவர் கெட்டவரா, இவர் எப்படி இவர் பட்டவர், அதெல்லாம் யோசிக்கல. விஜய் கட்சி விசில் சின்னம் அவ்வளவுதான். நிறைய இடங்கள வேட்பாளர் பேசுனா விசில் போட்டு இவ்வளவு பெரிய மார்ஜின் வந்திருக்கு. 214, 213 தொகுதிகள்ல எந்த தொகுதியிலையுமே விஜயோட கட்சிக்காரங்க வந்து எந்த இடத்துலயும் டெபாசிட் இழக்கல. இது எல்லாமே என்னால சாலையோட சொல்ல முடியும். அந்த வேட்பாளர் மேல அந்த நம்பிக்கை கிடையாது. விஜய்ங்கிற அந்த ஒற்றை மனிதர் மேல அந்த நம்பிக்கை தான். அவர் நல்லது பண்ணுவாரு. அதை இப்ப நீங்க சொல்றீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்பிதான் ஓட்டு போட்டேன். என்ன பண்ணாங்க? இதுக்கு முன்னாடி நம்பிதான் ஓட்டு போட்டோம். அவங்க இதுல நடக்கலையா? ஏடிஎம்கே பீரியட்ல நடந்திருக்கு. லாஸ்ட் ஆனது டிஎம்கே பீரியட்ல கவின் ஆணவ படுகொலை, விளாத்தி குளத்துக்கிட்ட அந்த ஒரு பெண் கற்பழிப்பு, அந்த மாதிரி ஒரு சட்ட ஒழுங்கு சீர்கேடு நடந்திருக்கு. அப்படிங்கிறப்ப அவங்க நம்பிதான் ஓட்டு போனோம், நல்லது பண்ணா நம்பிதானே ஓட்டு போனோம். இப்ப இவங்க நம்புறோம் அப்படிங்கிற அந்த ஒரு சேஞ்சுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு இந்த எலெக்ஷனுக்கு முந்தின டேனாலே எனக்கு என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, பயங்கரமா ஒன்று பண்றாங்களேங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் எனக்கு இந்த ரிசல்ட்ல எந்த ஒரு சர்ப்ரைஸ் இல்லை விஜய் அவங்க ஜெயிச்சதுல. இதுதான் விஜய் வந்து ரொம்ப கரெக்டான டைம்ல உள்ள வந்திருக்காரு. உண்மையாவே ஏடிஎம்கே அவங்களோட ஆட்சி சரியில்லை, அவங்களோட சில விஷயங்கள் பண்ணிருக்காங்க. ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் கொலை இந்த மாதிரி சில சில சட்ட ஒழுங்கு சீர்கேடு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 2020 எலெக்ஷன் நடக்குது. அதுல ஃப்ரெஷ்ஷா டிஎம்கே அவங்களோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. பிஜேபி கூட அந்த டைம்ல கூட்டணி வச்சனாலதான் ஒரு இதுன்னு சொல்லி ஒரு இதாகுது. அதே அந்த நேரத்துல டிஎம்கே ஜெயிக்கிறாங்க. சரி டிஎம்கே நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு. டிஎம்கே திரும்பவும் சில விஷயங்கள் சிலவங்க அவங்களோட வாக்குறுதிகள் நிறைவேற்றுறாங்க. சில சட்டத்திட்டங்கள் நிறைவேறாங்க. சில நலத்திட்டங்கள்லாம் ஃபார்ம் பண்ண எல்லாம் ஓகே. அங்கேயும் சில சீர்கேடு இருக்கு. இந்த ஊழல்ல சில அமைச்சர்கள் சிக்கிறாங்க. அது கொஞ்சம் ஒரு பெரிய பேசு பொருளா மாறுது. அப்ப அவங்களும் இப்படிதான் பண்றாங்க. இவங்க மாத்தி மாத்தி 2 பேர்ல குத்திட்டு இருக்கோமே, புதுசா யாராவது வரமாட்டாங்கிற அந்த ஒரு ஏக்கத்துல இருந்த டைம்ல 2 பேர் தெரிஞ்சு போச்சு. இதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிருக்காப்புல, இப்ப இவர் என்ன பண்ணாப்புல அப்படிங்கிறது தெரிஞ்சனால
புதுசா ஒருத்தர் வராரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னொன்னு இவர் பயங்கர ஒரு மார்க்கெட் இருக்க வேல்யூ இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறப்ப சினிமா கவர்ச்சியில அவருக்கு ஓட்டு போட்டான்னு சொல்லுவோம். இன்னொரு இடத்துல எனக்கு இன்னொன்னு ரசிக்கும்படியா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, சினிமா கவர்ச்சியா இருந்தாலும் கூட பொது தொகுதி இருக்குல்ல, நல்லா பாத்தீங்க அப்படின்னா திராவிட கட்சி இந்த ஒரு 70 வருஷம் கிட்ட திராவிட கட்சி என்ன ஒரு ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, தனி தொகுதி எஸ்சி எஸ்டிக்கா ஒதுக்கிடுவாங்க. தலித் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து தனி தொகுதி ஒதுக்கிடுவாங்க. பொது தொகுதிக்குள்ள தலித் கேண்டிடேட்ஸை கொண்டே வரமாட்டாங்க. அவங்களை அப்படியே தனி தொகுதிக்குள்ளே ஒதுக்கிடுவாங்க. விஜய் அந்த இதை உடைச்சிருக்காங்க. நாம் தமிழர் சீமான் அவர்கள் அதை உடைச்சிருக்காங்க. விஜய் அவர்களை வந்து அதை உடைச்சு அவங்க ஜெயிக்க வச்சிருக்காங்க. தலித்ல இருந்து 26 பேர் 26 தலித் கேண்டிடேட்ஸ் வந்து பொது தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க. பொது தொகுதியில இருந்து 26 தலித் கேண்டிடேட்ஸ் நின்று ஜெயிச்சிருக்காங்க. அது வந்து ஜெயிச்சதுங்கிறது எனக்கு பெரிய இதா இருக்கு. இப்ப விஜய் சீமான் அவர்களுமே மாற்றத்துக்காக தான் 117 பெண்கள் 117 ஆண்கள் இப்ப நிறுத்திருக்காங்க. அது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஆனா விஜய் அவர்கள் ஜெயிக்க வச்சிருக்காங்க. முழுக்க முழுக்க டிவிக்கு ஜெயிச்சு விஜயால தான். விஜயோட கோரிக்கையோ விஜயோட வாக்குறுதி விஜய் நல்லது பண்ணுவா விஜய்னால இல்ல அந்த வேட்பாளர் வந்து நல்லவரு, அவர் ஆல்ரெடி நிறைய நல்லது பண்ணிருக்கிறாரு, ஒரு சமூகத்துல ஒரு அக்கறை இருக்கிற ஆளு அப்படிங்கிற நம்பிக்கைலாம் கிடையாது. ஒற்றை முகம் வந்து விஜய். அந்த முகம் எங்க பிராண்டு அப்படிங்கிற மாதிரிதான். இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா 213 தொகுதியிலையும் சும்மா ஒரு பொம்மைய என்னைய கூட விஜய் சார் வந்து காமிச்சு இந்த ஒரு ஓட்டு பண்ணா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருவா, நான் எம்எல்ஏ. அந்த அளவு விஜய் மேல நம்பிக்கை இருக்கு. அவங்க கரெக்டா வழி நடத்திடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் விஜயோட சக்சஸ் காரணம். உண்மையாவே சிஎம் அவங்க விஜய் சார் அவங்களுக்கு, தமிழகத்தோட முதல்வர் சிஎம் விஜய் சார் அவங்களுக்கு ஒரு சக்சஸ் காரணம் இதான். இதை அவங்க கரெக்டா கொண்டு போயிடணும். கரெக்டா வந்திருக்காங்க. கரெக்டான டைம் 2026 வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்தாலும் பிரச்சனை, இதுக்கப்புறம் வந்தாலும் பிரச்சனை. சினிமா மூலியமா ஆல்ரெடி அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸை ஃபாலோ பிடிச்சிட்டாங்க. எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் அவங்களுக்கு ஒரு அவங்களுக்குன்னு நிறைய ப்ரிவிலேஜ் இருக்கு. யாருமே அவங்க கிட்ட ஒரு மதத்தையோ உதயம் பார்க்கல. அவங்களும் முருகன் கோயிலுக்கு போறாங்க, சீரடி சாய்பாபாவுக்கு போறாங்க, வேளாங்கல்ல ஒரு சர்ச்சில் முட்டி போட்டு நடந்தாங்க. நான் ஜோசப் விஜய் தான், இல்ல என்ன தப்பு அப்படின்னு மக்கள் வந்து அதை குறையாவே பார்க்கல. அவங்க வந்து நமக்கு இந்துக்களுக்கு எதிரானவராகவோ எந்த இடத்துலையும் பார்க்கல. நமக்கு நல்லது பண்ண விஜய் வந்திருக்காப்புல, அவ்வளவுதான். அவர் மேல எந்த ஒரு நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ண பார்த்தாலோ இல்ல அவர் மேல சாயம் பூச பார்த்தாலோ எதுவுமே இல்ல. நிறைய அரசியல் கட்சிகள் தான் அவங்க நம்பல. எங்க கூட்டணி வாங்கன்னு கூப்பிட்டாங்க, எதுவும் பண்ணல, நம்பல, வரல. ஆனா மக்கள் அவங்க நம்பி இருக்கிறாங்க. அவரும் மக்கள் நம்பி இருக்கிறாரு. எனக்கு ஒரே வாய்ப்பு கொடுங்க, ஜெயிக்க வைங்க அப்படின்னு சொன்ன மாதிரியே 108 தொகுதிகளை ஜெயிச்சிருக்கிறாரு. 900 வாக்குகள் வித்தியாசத்துல கிட்டத்தட்ட ஒரு 15 தொகுதிகளை லாஸ் பண்ணிருக்காங்க. 900 வாக்கு வித்தியாசத்துல ஒரு 8 தொகுதியில மட்டும் 8 மாவட்டங்கள்ல மட்டும் ஒரு தொகுதி கூட ஜெயிக்காம டிவிக்கு இருக்கிறாங்கிறது. இந்த ஒரு மார்ஜினை எம்ஜிஆர் அவங்கள விட அதிகமான ஒரு மார்ஜின் அப்படிங்கிறாங்க. எம்ஜிஆர் சாரே வந்து 33 ஜெயிச்சிருக்காங்க. விஜய் சார் 35%, 35%, 33%, 35% ஜெயிச்சிருக்காங்கிறது இதுவே ஒரு பெரிய விஷயம். இந்த சக்சஸ் ஜேர்னி வந்து கண்டிப்பா தொடரணும். தமிழகத்தை நல்ல பாதைக்கு நல்ல வழியில கொண்டு போகணுங்கிறத என்னோட வேண்டுகோள். இதுதான் அவங்களோட சக்சஸ்க்கான காரணம். மக்கள் அவங்களை ஏத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். நீ என்னன்னாலும் பிராண்ட் பண்ணிக்க அவரை. மக்கள் அவங்களை ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறப்ப மக்கள் வந்து மாற்றத்துக்கு மாற்றம் ஒரு ஆள் வந்தா எல்லாருக்கும் நினைச்ச டைம்ல இவர் இன்ட்ரோ கொடுத்தாப்புல இவருக்கு ஓட்டு போய் ஜெயிக்க வச்சிட்டாங்க. இனி இவர் எப்படி அந்த ஆட்சியை 5 வருஷத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். பார்ப்போம். விஜய் சாருக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஒன்ஸ் அகைன் சிஎம் விஜய் சார், தேங்க்யூ.